யுவர் சேனல் நிகாஸ் vlog. நான் லாஸ்ட் வீடியோவில் என்னோட ப்ரெக்னென்சி ஜேர்னி வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் வந்துட்டு நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நானும் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். அது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோவில் நான் வந்துட்டு என்னோட டெலிவரி ஸ்டோரியை வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் இதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு வந்து டெலிவரி டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்து இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுக்கு யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க தெரியும்னாலும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு நிறைய வந்துட்டு இதில் இருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி வீடியோ வந்து இன்னும் பார்க்கலன்னா நான் அதோட லிங்க்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். எனக்கு வந்துட்டு March 24th வந்து டெலிவரி ஆகியிருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து March 1st அன்னைக்கு தைராய்டு லெவல்ஸ் செக் பண்ணுறதுக்கும் அண்ட் சுகர் லெவல் செக் பண்ணுறதுக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தாங்க. அதில் வந்துட்டு தைராய்டு லெவல் 3.5 இருந்தது. ஸோ வந்து யூஸ்வலாக நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்க அதே 50 mg தைரோனாம் வந்துட்டு எடுக்க சொல்லிட்டாங்க. அண்ட் சுகர் லெவல்ஸ் வந்துட்டு எனக்கு அந்த டைமில் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ நியர்லி 8th to 9th month டைமில் இருந்தேன் அப்போ நான். ஸோ நியர்லி எனக்கு லாஸ்ட் டைம் செக் பண்ணும்போது அதாவது March 1st வந்து 176 வந்து சுகர் லெவல் வந்துச்சு. யூஸ்வலாக வந்து ப்ரெக்னென்சியில் 120க்கு கீழே தான் இருக்கணும். ஆனால் வந்துட்டு எனக்கு அந்த டைமில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. 176 போயிடுச்சு. ஸோ வந்து டாக்டர் உடனே வந்து நீங்கள் அட்மிட் ஆகி ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்துட்டு எனக்கு வந்து டேப்லெட்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சுகர் டேப்லெட்ஸு. என்ன வந்துட்டு March 3rd அன்றைக்கி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஏன் வந்துட்டு அட்மிட் பண்ணோன்னா ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் எடுத்தால் அப்போதைக்கு வந்து 24 hours வந்துட்டு சுகர் லெவல்ஸ் வந்துட்டு இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது மானிட்டர் ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருக்கணும். ப்ளஸ் பிகாஸ் 200க்கு மேலே சுகர் லெவல்ஸ் போச்சுன்னா இன்சுலின் ஷாட்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அப்போ வந்துட்டு 200 மேலே போச்சுன்னா டேப்லெட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்சுலின் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அட்மிட் பண்ணோம். இன்னொரு விஷயம் வந்துட்டு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்தால் பேபியோட மூமெண்ட்ஸ் வந்துட்டு கம்மியாயிடும். ஒரு 2 daysக்கு வந்துட்டு பேபி மூமெண்ட்ஸ் கம்மியாயிடும். ஸோ நம்ம வீட்டில் இருந்தோம்னா நமக்கு அது வந்துட்டு ஒரு கன்சர்னாக இருக்கும், பேபி மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்துட்டு அங்கே இருக்க போது 6 hours ஒன்ஸ் பேபியோட ஹார்ட் பீட் அண்ட் மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் சுகர் லெவல்ஸுமே வந்துட்டு செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ இதனால தான் வந்துட்டு நான் வந்து அட்மிட் பண்ணாங்க. ஸோ March 3rd அன்றைக்கி நான் ஸ்டீராய்டு எடுக்கிறதுக்காக அட்மிட் ஆகிட்டேன். ஸோ அட்மிட் ஆனதுக்கப்புறம் 24 hours ஒன்ஸ் 2 டோசேஜ் வந்து ஸ்டீராய்டில் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு டோசேஜ் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் செகண்ட் டோசேஜ் கொடுப்பாங்க. ஸோ அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டு 6 hours ஒன்ஸ் வந்துட்டு சுகர் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ லெவல்ஸ் செக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பேபியோட மூமெண்ட்ஸ் அண்ட் ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணிப்பாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்து ஒரு 12 ஹவர்ஸ்லலாம் வந்துட்டு 198 போயிடுச்சு சுகரு. ஸோ அதுலேருந்து திருப்பி ஒரு 6 hours கழிச்சு பார்க்கலாம். அப்பயுமே ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருந்துச்சுன்னா இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்துட்டு 198 போச்சு. நெக்ஸ்ட்டு தடவை வந்து செக் பண்ணும்போதே வந்து 140 கிட்ட வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு அதே சுகர் டேப்லெட்ஸ் தான் வந்து கண்டினியூ பண்ணாங்க. ஸோ 2 days வந்துட்டு அட்மிஷனில் இருந்தேன், நான் அட்மிட் ஆகிருந்தேன். ஸோ ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு முடிச்சோடனே நாங்கள் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸ்டீராய்ட்ஸ் வந்துட்டு எனக்கு எதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா பேபி வந்து ப்ரீச்சில் இருந்தது அண்ட் வந்து சுகர் இருந்ததால் இந்த காம்ப்ளிகேஷன்ஸுக்காக பேபி சப்போஸ் பிஃபோராக பார்ன் ஆகிட்டாங்க ப்ரீடர்மாக இல்லைனா சீக்கிரம் வந்து பிறந்துட்டாங்கன்னா அவங்களோட லங் மெச்சூரிட்டிக்காக தான் வந்துட்டு ஸ்டீராய்ட் ஷாட்ஸ் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு வந்துட்டு 6th monthலேருந்தே வந்து பேபி வந்து ப்ரீச் பொசிஷனில் தான் இருந்தாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா 34லேருந்து 36 வீக்ஸ்க்குள்ளே பேபி வந்துட்டு டர்ன் ஆகிடும், செஃபாலிக் பொசிஷனுக்கு வந்துடும், அதாவது தலை வந்து கீழே திரும்பிடும் நேச்சுரலாக அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு 6th monthலேருந்தே பேபி வந்து ப்ரீச் தான். 6-7 monthலாம் வந்துட்டு செக் பண்ணும்போது ஒரு தடவை டாக்டர் விசிட் போய் செக் பண்ணும்போது ஸ்கேன் போகும்போதுலாம் வந்துட்டு பேபி ப்ரீச்சுன்னு தான் வந்துட்டு போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நானுமே வந்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு இந்த பேபி எப்படியாச்சும் வந்துட்டு டர்ன் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து கடைசியாக வந்து எனக்கு லாஸ்ட் ஸ்கேன் டேட் எப்போனா March 22nd தான் வந்துட்டு என்னோட லாஸ்ட் ஸ்கேன் டேட்.
அன்றைக்கி தான் வந்து கொடுத்துருந்தாங்க டேட். அந்த ஸ்கேன் அப்போ வந்துட்டு எனக்கு 36 weeks and 5 days ஆகும். அப்பயுமே வந்து பேபி ப்ரீச்சில் இருந்ததுன்னா அதுக்கு மேலே வந்து பேபி திரும்பத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து பேபி வந்து பெருசாகிடும், அதுக்கு மேலே அதுக்கு ஸ்பேஸ் இருக்காது திரும்பத்துக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம், பேபி வந்து டர்ன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த லாஸ்ட் ஸ்கேன் டேட்டும் வந்துருச்சு, March 22. நாங்கள் வந்து ஸ்கேனுக்கு போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி டாக்டர் எங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் March 22 வந்து ஸ்கேன் போங்க, அப்போவும் வந்துட்டு அவங்க ப்ரீச்னு சொன்னாங்கன்னா ப்ளீஸ் கம் ஹியர் வித் த டேட் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் வந்து ப்ரீச்சில் இருந்ததுன்னா பேபி தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் வெயிட்டிங் அதுக்கு மேலே. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக எலெக்டிவ் C-செக்ஷன் தான் போயாகணும். பேபி ப்ரீச்சில் இருந்தால் நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்பயுமே வந்து அவங்க ஸ்கேனில் ப்ரீச்னு கொடுத்துட்டா நீங்கள் என்னை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்க்க வரப்போவே உங்களுக்கு ஏதாவது டேட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ March 22 அன்னைக்கு ஸ்கேனில் போய் பார்க்குறப்போவும் பேபி வந்து ப்ரீச்னு சொல்லிட்டாங்க எனக்கு. அப்போ வந்து அந்த டாக்டர்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தேன், இதுக்கப்புறம் வந்து பேபி வந்து டர்ன் ஆகுமா கேட்டிருக்க போது நோ பேபி வந்து ஆல்ரெடி பிக் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் திரும்ப வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு லாஸ்ட் ஸ்கேன் அப்போ பேபியோட வெயிட் வந்து 2.9 இருந்தாங்க. அப்போ வந்து 36 weeks and 5 days தான் ஆச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு அப்போவே நான் வந்து முடிவு பண்ணிவிடுவேன், ஓகே நம்ம இன்றைக்கி போனால் வந்து கண்டிப்பாக எலெக்டிவ் C-செக்ஷன் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் பேபி ப்ரீச்சில் இருக்குது, இதுக்கு மேலே வந்து திரும்பறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. அங்கே வந்துட்டு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறப்போ வந்து ஒரு சில டேட்ஸ் வந்துட்டு நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 3 டேட்ஸ் வந்து வச்சுருந்தோம். March 28, அதுக்கப்புறம் March 31 and April 4 இந்த 3 டேட் வந்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து டாக்டரை கேட்குறப்போ ஏப்ரல் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணவே முடியாது, பிகாஸ் பேபி ஆல்ரெடி பிக் ஆகிட்டாங்க, எந்த நேரம் வேணாலும் வாட்டர் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேபியோட கால் கீழே இருக்கிறதுனால திடீர்னு வாட்டர் பிரேக் எதாவது ஆச்சுன்னா அது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கும். பிகாஸ் வாட்டர் பிரேக் ஆகிடுச்சுன்னா கார்டு ஃபஸ்ட்டு வெளியே வர ஆரம்பிக்கும், அப்புறம் கால் வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரிஸ்க்கு தான். ஸோ அந்த லெவலுக்கு வந்து என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஓகே சொல்லிவிட்டு March 28 வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட March 28 சொல்லிட்டோம். டாக்டர் வந்துட்டு ஓகே March 28 ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டர் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், HIV ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லேருந்து பிளட் குரூப், நீங்கள் என்ன பிளட் குரூப்பிங் டெஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு டெலிவரிக்கு பிஃபோர் வந்து ஒரு தடவை எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த டெஸ்ட்டும் வந்துட்டு நாங்கள் எடுத்தோம். அண்ட் டாக்டர் வந்துட்டு March 28 எலெக்டிவ் C-செக்ஷன் போகிறதுக்கான அட்மிஷன் ஃபார்மும் வந்துட்டு எழுதி எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ 27th நைட் வந்துட்டு நீங்கள் அட்மிட் ஆகிடுங்க, பிகாஸ் 12 hours வந்துட்டு நீங்கள் எதுவும் வந்து சாப்பிடக்கூடாது, அப்போ தான் வந்து C-செக்ஷன் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 27th நைட் 9 to 10 o'clock மாதிரி நீங்கள் வந்துட்டிங்கன்னா மார்னிங் வந்துட்டு நம்ம C-செக்ஷன் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது எல்லாமே நாங்கள் வந்துட்டு முடிவு பண்ணிவிட்டு எல்லாமே பேசிவிட்டு நாங்கள் அந்த அட்மிஷன் ஃபார்மையும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அதாவது இது என்றைக்கு நடக்குதுன்னா March 22 அன்றைக்கி நடக்குது. ஸோ நைட் வந்து டாக்டர் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அப்போ தான் வந்து சரி இன்னும் 5 daysல வந்து பேபி பிறந்துடும், ஸோ நம்ம இப்போவே வந்து ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணிடலாம். நான் ஹாஸ்பிட்டல் பேக்கு எல்லாமே வந்து வாங்கி வச்சுட்டேன், செட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் பேபிக்கு வந்து 3 monthsக்கு தேவையான எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து என் ஹஸ்பண்ட் போயிட்டு இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வான்னு நம்மளும் வந்து எதுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணுன்றதுக்காக தான் முன்னாடியே வாங்கி எல்லாத்தையும் வாஷ் பண்ணியும் நான் வந்துட்டு அயர்ன் பண்ணி பேபி துணி எல்லாமே நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பேக் மட்டும் பேக் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ March 22 சாட்டர்டே, நெக்ஸ்ட் டே சண்டே March 23 வந்துட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பேக் எல்லாமே வந்து பேக் பண்ணி சூட்கேஸ் பேக் பண்ணி நான் வச்சுட்டேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி வந்து என்ன ஜெண்டராக இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம். இந்த மாதிரி என்ன ஜெண்டராக இருக்கும்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா 5 days இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து நம்ம அவங்க வீடியோஸ் ஷேர் பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம அதை எடிட் பண்ணி வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். என்ன பேபி யார் என்ன சொன்னான்றது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கேட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸும் வந்து சில பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்குள்ளேயே வந்துட்டு
ஆக்சுவலி எனக்கு வந்து டெலிவரியும் ஆயிடுச்சு. சில பேர் வந்து அனுப்ப முடியல வீடியோ. விட்டு 2 தள்ளி போனால் தவிக்கிறேன். I guess it will be a baby girl. I guess it will be a baby girl. நான் கொள்ள எல்லாரும் கேர்ள்ஸ் தான் கேக்குறாங்க. என்ன வேணும்? என்ன வேணும்? அதெல்லாம் சொல்ல கூடாது. சண்டே வந்துட்டு பேபியோட இது பேக் பேக் பண்ணிட்டு நான் வந்துட்டு யூஸ்வலாக எப்பயும் ஒர்க் பண்ணுற மாதிரி வீட்டில் வந்து அன்னைக்கு நைட் தான் வந்துட்டு கிச்சனெல்லாம் வந்து போட்டு பயங்கரமாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வீடே வந்து க்ளீன் பண்ணணும். இந்த 5 டேஸில் பேபி வருது, நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா எந்த டைமில் வேணால் எது வேணால் ஆகலாம். ஒன் திங். இன்னொன்று வந்துட்டு எலெக்டிவாக போகிறோம். ஸோ நம்ம எல்லாமே பிளான் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அன்றைக்கி கிச்சன்லாம் வந்து பயங்கரமாக க்ளீன் பண்ணேன். அண்ட் இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஏன் நீங்கள் வந்து எலெக்டிவாக போகிறீங்க சி செக்ஷனுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கும் அப்படிலாம் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்குமே இதெல்லாம் வந்து நடந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் எலெக்டிவாக போகிறீங்க, சி செக்ஷன்லாம் வந்து ஈஸியாக வந்து புள்ள பெற்றுக்கு போகிறீங்களா, வழியெல்லாம் புள்ள பெற்றுக்கு போகிறீங்களாலாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த காரில் வாங்கி இந்த காரில் விட்டுருங்க, அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு மதராக ஒரு பேரண்டாக போகிறோம் ஒரு பேபிக்குன்னா நம்ம வந்து நம்ம பாடியும் நமக்கு முக்கியம் தான். அதை விட வந்து பேபியோட வெல்பீயிங் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணாமல், ரிசர்ச் பண்ணாமல், அதை பற்றி தெரிஞ்சிக்காமல் ஒரு விஷயத்த நம்ம வந்து எலெக்டிவாக சி செக்ஷனாக ஓகேன்னு வந்து நம்ம சொல்ல போகிறது கிடையாது. எனக்குமே வந்துட்டு நார்மல் டெலிவரி ஆகணும்னு தான் ஆசை இருந்தது. பட் ஸ்டில் நான் வந்து ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லேருந்தே வந்து டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து மோட் ஆஃப் டெலிவரி வந்துட்டு முக்கியம் கிடையாது. அது நார்மலாக இருக்கட்டும் இல்லை சி செக்ஷனாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். எதுவாக இருந்தாலும் பேபி வந்துட்டு நல்லபடியாக வந்து வரணுன்றது தான் வந்துட்டு ஒரே தாட்டாக இருந்தது எனக்கு. ஸோ வந்து எனக்கு அந்த டைமில் எலெக்டிவ்னு சொல்ல போது எனக்கு கஷ்டமாக இல்லை. ஏன்னா நான் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ரெடியாக தான் இருந்தேன். ஸோ வந்து நான் அது வந்து எனக்கு பெருசாக தெரியல. சொல்ல போது அப்படி கஷ்டமாக இருக்கும். என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நம்மளை எலெக்டிவாக வந்துட்டு போகிறோம், ஈஸியாக வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கணும்னு நினைக்கணும்னு சொல்கிறாங்க. பட் அது ஈஸி கிடையாது. அது கோத்ரூ பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெயின் தெரியும். சி செக்ஷனை வந்துட்டு கோத்ரூ பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு அது எவ்வளோ பெரிய பெயின்ஃபுல்லான ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் ரெக்கவரி வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது சி செக்ஷனை கோத்ரூ பண்ணவங்க மட்டும்தான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். யாருமே வந்து யாரெல்லாம் அப்படி பேசுகிறாங்களோ அவங்களாம் வந்து சி செக்ஷனை வந்து கோத்ரூ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட நாலேஜை வந்துட்டு நீங்கள் வளர்த்துக்கணும். இந்த எதனால் வந்துட்டு நமக்கு இப்படி நடக்குது, ஏன் வந்துட்டு நம்மளை எமர்ஜென்சி சி செக்ஷன் ஆகட்டும் இல்லை எலெக்டிவ் சி செக்ஷன் ஆகட்டும், எது போனாலும் எதுக்கு நமக்கு இப்படி நடக்குதுன்றது உங்களுக்கு வந்துட்டு அது தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நீங்கள் வந்து மற்றவங்களை எஜுகேட் பண்ண முடியும். ஸோ 23rd நைட் வந்துட்டு இந்த மாதிரி நான் எல்லாமே போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போவே வந்துட்டு எனக்கு அந்த பாஸ்ட் 2 வீக்ஸாகவே வந்துட்டு ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. ஏன்னா பேபி வெயிட்டும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஒன் திங் வந்து பேபி 2.9 kgs கிட்ட வந்துட்டாங்க. எனக்கு வாட்டர் லெவல் வந்துட்டு 15 இருந்தது, பாயிண்ட் வந்து 15 இருந்தது. அதாவது ஆக்சுவலி 8க்கு மேலே இருக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், 8க்கு மேலே வந்து அந்த வாட்டர் லெவல் லிக்கர் லெவல் சொல்லுவாங்க. ஸோ அந்த வாட்டர் லெவல் வந்து 8க்கு மேலே இருக்கணும். எனக்கு வந்து 15 கிட்ட இருந்தது. 8க்கு மேலே 21க்கு கீழே இருக்கணும். எனக்கு 15 நார்மலாக தான் இருந்தது. ஸோ 15 இருந்துச்சு, ப்ளஸ் பேபி வெயிட்டுமே இருந்ததால் எனக்கு வந்து ப்ரெஷர் ரொம்ப வந்து இருந்தது. எனக்கு வந்து பெயின் வந்து பெல்விக் ஏரியாலலாம் வந்து பெயின் இருந்துகிட்டே தான் இருந்தது. அண்ட் அன்றைக்கி பர்டிகுலராக சண்டே அன்றைக்கி March 23rd நைட் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு எனக்கு
ப்ரெஷராகவும் பெயினாகவும் இருந்தது. பட் ஸ்டில் நான் நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியல. ஸோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உட்காந்துட்டேன். அப்போவே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னார், என்ன நீ இவ்வளோ வேலை பார்க்குற, வாட்டர் பிரேக் எதாவது ஆகிட போகுது, நீ அமைதியாக போய் உட்காரு, இப்போ வாட்டர் பிரேக்லாம் ஆகக்கூடாது, இன்னும் ஒரு 5 days தான் இருக்குது, நமக்கு பேபி வந்துடும். ஸோ அது வரைக்கும் நீ வந்து சேஃபாக வந்துட்டு இருக்கணும், நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீ போய் உட்காருன்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு நானும் வந்து உட்காந்துட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்தது அப்போது. சரின்ட்டு நாங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டு தூங்கியாச்சு. ஸோ 24th ஏர்லி மார்னிங் எப்பயும் போல் வந்து நான் ரெஸ்ட் ரூமுக்கு எச்சு போகும்போது அப்போ டைம் வந்துட்டு நியர்லி 5 o'clock இருக்கும். அப்போ வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். லைக் நம்ம ஒரு பேபியை வந்துட்டு நேச்சுரலாக இந்த வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சோம். பட் இப்படி எலக்டிவாக போக வேண்டியதாக இருக்குது, எந்த ஒரு நேச்சுரல் ப்ராசஸும் நமக்கு நடக்கலை, ப்ரீச்சில் இருக்குது பேபி, இப்படிலாம் வந்துட்டு திங்க் பண்ணிவிட்டு சும்மாவே உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் தான் வந்துட்டு தூங்க போனேன். அப்போ அதாவது நான் தூங்க போகும்போது டைம் வந்து 5:15 இருக்கும். 5 o'clock எழுந்தா 5:15 இருக்கும் நான் திருப்பி தூங்க போகும்போது. அப்போ வந்து படுத்த உடனே வந்து எனக்கு வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ வந்து வாட்டர் பிரேக் ஆனதும் நான் வந்துட்டு எழுந்து லைட் போட்டு எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அந்த டைமில் வாட்டர் வந்து நமக்கு போயிட்டே இருக்கும், அது வந்து ஸ்டாப் ஆகாது வாட்டர் பிரேக் ஆகிடுச்சுன்னா. ஸோ வந்து லைட் போட்டோடனே என் ஹஸ்பண்டும் வந்துட்டு எழுந்துட்டு என்ன வாட்டர் பிரேக் ஆகிடுச்சா அப்படின்னாங்க. நான் வந்துட்டு ஆமாம் அப்படின்னோடனே உடனே கடன்னு நாங்கள் வந்துட்டு நான் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு என் ஹஸ்பண்டும் வந்துட்டு பேக்லாம் ஆல்ரெடி வந்து நாங்கள் டெலிவரி பேக் வந்து ரெடியாக தானே வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டல் போகும்போது டைம் வந்து 5:45 to 6 o'clock இருக்கும். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக போகிறதுனால நான் வந்து நெக்ஸ்ட்டு டெலிவரிக்கு அப்புறம் வந்துட்டு எப்படி இருந்தது, நான் எப்போ போய் பேபியை பார்த்தேன் நிக்யூவில், பேபி வந்தது, அதுக்கப்புறம் எனக்கு ஃபீடிங் ஜர்னி எல்லாமே எப்படி இருந்தது, அண்ட் பேபிக்கு ஜாண்டிஸ் வந்தது, அது வந்து எப்படி வந்து நாங்கள் கோத்ரூ பண்ணோம், எல்லாமே வந்துட்டு நான் பார்ட் 2ல் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் பார்ட் 2 வந்துட்டு போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நான் பார்ட் 2ல் வந்துட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் இருந்து பார்க்குறேன். பாய்.